மாட்டேங்க போ. பிரவுன் சுகர் 1 கிலோ. 1 கிலோ. தேங்காய் பால் சொல்லு. தேங்காய் பால் அது ஒரு 1/2 லிட்டர். அடுத்து வந்து பிரவுன் சுகர் 1 கிலோ. இது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்பவே சொல்லிட்டேன். ரெண்டு சொல்லிட்டு வந்துரு. பிரீதா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அதிர்ச்சி தான் வந்து டிஎஸ்ஆருக்கு டேபிள் வின் பண்ணி கொடுக்க போறேன். ஏன்னா அந்த பொண்ணு இருக்கல்ல, செம்ம ஸ்மார்ட். அது ஓகேவா? முட்டை அடிச்சு ஃபில்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன போய் கேட்டு வா. ஏய் போய் கேட்டு வா போ. வந்துட்டாங்க. யானைக்கே கத்து கொடுத்துட்டு இருக்கா. யாருகிட்ட? ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? தனியா வச்சிட்டு வேலை பாக்குறாளே. ஃபில்டர் பண்ணி தனியா வச்சிருங்க. செப்பரேட்டா வச்சிட்டு இவ்ளோ சக்கரைக்கு இவ்ளோ மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. என்னாச்சு? சூச்சு ரெஸ்ட் ரூம் போணுமா? முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்கிறேன். ரெண்டு பேரும் ஓடிடலாமா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு? மட்டமாமே. பிரவுன் சுகர் 1 கிலோ. அப்புறம் தேங்காய் பால் வந்து 1/2 லிட்டர். ஓகே. என்ன வீட்டு மளிகை சாமான் எழுதுற? பிரவுன் சுகர் 1 கிலோ, தேங்காய் பால் 1/2 கிலோன்னு. போய் எடுத்துட்டு போங்க சீக்கிரம். அட பாத்துக்கிறேன், நீ போங்க. ஏய் எப்போ ஏதாவது ஒழுங்கா கேட்டு வரியா? போயிட்டு வந்தல பேராவது கேட்டு வா. அல்வான்னு கேட்டு வந்துருவியா? அவனுக்கு அறிவு இருக்கா ஷெஃப்? ஒரு குக்கு தானே. என்ன அல்வா பண்றோம், என்ன ஊரு, அதெல்லாம் சொல்ல ரொம்ப மாட்டேன். கம்மியாச்சே. எவ்வளவு சொன்னா? அவ அது சொல்லவே இல்லையே. ஒரு கப்பா இருக்குமோ? வெறுப்பேத்தாத. கோவப்படாதீங்க சார். அவளை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அதை மிக்ஸில போட்டு நாங்க ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு வா. இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு நீ. ஓடிடுவ. ஐயோ என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. இந்த கம்பெனி விலகிரும்டா. டேய் ஜாகரி என்ன பண்ணணும்னு கேட்டு வாடா. ஜாகரி என்ன பண்ணணும்னு கேட்டு வாடா. ஜாகரி என்ன பண்ணனும்? ஓகே டாப் குக்ஸ். எக்ஸாக்ட் 5 மினிட்ஸ் டைம் உள்ள போயிட்டு வந்துறணும். இதோ வந்துட்டேன். ஏய் வர ஏய் வாடி இதுல அடி போடணும். என்னடி இது சாப்பிட்டு இதுல அடி போடணும். எங்கடா உனக்கு பேசி விட்டு சாப்பிடு. என்ன சாப்பிடு? ஏய் மிஸ்டர், இது தயிர் சாதம். பதட்டப்படாத. இந்த ஸ்டவ்ல என்ன கொட்டினாலும் ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இது பட்டர்ஃப்ளை ஸ்டவ். என்னடா புறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கற? இத பிசைஞ்சு தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சிடு. பிரவுனிஷா இருக்கணும், கருக கூடாது. ஏய் உங்க டேலண்ட் கேள்றா. என்ன கையில பேசி சூடா இருந்துச்சு, ஸ்பூன்ல எடுத்து வெட்டுது. எப்பா அப்ப இது சூடு ஆறுன பிறகு இது நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுக்கணும். பவுடர் மாதிரி அரைச்சு எடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. உப்பு இங்க யாருக்கும் உப்பு சூடு சொல்றேன் இல்ல இந்த டேபிள்ல. அவன் யாரு சொல்லிட்டு போறான் பாரு. அவனே ஒரு மானங்கெட்டவன். ஏய் வெங்காயம் தான் எத்தனை வந்துட்டனே. நீ என்னத்துக்கு எத்தனை வர வெங்காயம்? போடி போ. ஏலக்காய் எத்தனை வா. டேய் அந்த சின்ன டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஆஹா மொத்தம் இப்ப 5 நிமிஷம் கொடுத்தாங்க. அதுல நீ வந்து எதுவும் பண்ண போறது இல்ல. ஆமா இல்ல நான் இப்ப பண்ணலாமா? நீ பண்ணலாம் தான். பண்ணி தொலை. பண்ணிட்டே சொல்லு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன் கேஸ் நான் இப்ப அங்க போற மாதிரி இருந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்ல. தெரியும். ஏன் கடைசில ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனா நீ தான பண்ண, நான் பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பிக்க. அப்படி இல்லனே. ஒரு பாத்திரம் கொடுங்க, நான் ஏதோ ஒன்னு பண்றேன். ஏதோ ஒன்னு பண்றியா? பண்ணு. வாவ் கோதுமை மாவு தானா? அமுல் நெய்யோட ஸ்மெல் ஆஹா எப்படி அடிக்குது. எல்லா வீட்டுக்காரங்களும் வந்து பசும்பால்ல செஞ்ச நெய். அதான் சொல்லுங்க. பியூர் பசும்பால்ல செஞ்ச நெய்யால அவ்வளோ மணக்குது மனம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. டேய் ஆனா குடுத்து வச்சவங்கடா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்கடா. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. திக்கா வந்த பிறகு லெமனை ஊத்திட்டு கொஞ்சோண்டு நல்லா இவ்ளோ திக்கு இத போட்டு அப்படியே குங்கும பூ. ஆமா நல்லா ஆயில் மாதிரி திக்கா கொஞ்சம் தூக்கி போடு. ஏய் அடி பிடிக்குது. இல்ல வேற எங்கயோ இங்க இல்ல. எரிஞ்சு போச்சு. ஐயோ என்னடா? வெற்றி. நம்ம மட்டும் லூஸ் நினைச்சேன்டி. பரவாயில்ல அவனுக்கு இருக்கானுங்க. ஐயோ நம்மளும் கொஞ்ச நாள் லூஸ் ஆயிடுவோம். இங்க வா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன பண்றீங்க? நிஜமா வந்துட்டேன். இல்ல கந்தரப்பம். அப்புறம் வந்துட்டு மசாலா சுய்யம், செட்டிநாடு தீபாவளி மசாலா ஸ்டஃபிங். தடுக்கா. நம்ம இஷ்டத்துக்கு கீ போட்டுக்கலாம். அடாடாடாடா அமுலோட சுத்தமான பசும்பால் நெய். அப்படி போட்ட உடனே எவ்வளவு ஸ்மெல் அழகா வந்து பாத்தியா? அதனால தான் நமக்கு இவ்ளோ ரிச்னஸும் அந்த ஃப்ளேவர் அப்படி கிடைக்குது. பாரு நீ சமைக்கிறதுனால இல்ல. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஓகே டாப் குக்கங்களா பின்னாடி போய் உட்காருங்க. போடு இது அண்ணன். போ இது இதுல போட்டு இதான் இதான் சான்ஸ்னு நீ எஸ்கேப் ஆக தான் பாக்குற. போ. இப்ப தண்ணியா ஊத்த கூடாது. ஒரு சொட்டு கூட ஊத்த கூடாது. அப்படியே அரைக்கணும். பூஞ்சி. ஆமா இதை அரைச்சு வடை சுட்டு எடுத்து வச்சிரு. உள்ள போ. நீ நில்றா. சும்மா பக்கத்துலயாவது நில்றா. எனக்கு தனியா பண்ண பயமா இருக்கு. முறுக்கு சுட சொன்னாங்க.
முறுக்கு அது எப்படா லட்டுக்கு மாவு பண்ண சொல்லிட்டு உன்னை முறுக்கு சுட சொல்லுவாங்க? லட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா நானு. இப்ப ரசகுல்லா செஞ்சிட்டு இருக்கேன் சார். நேத்து விளையாட கேம் சார் இது. ரசகுல்லா இல்ல இது பால் கொழுக்கட்டை. டேய் வா அக்காக்கு ஹெல்ப் வேணும். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். இப்போ எண்ணெய் எவ்வளவு நேரம் சூடாகணும்னு கேளு. பிரீதாக்கா என்ன அவ்வளவு சூடா இருக்கணும்? என்ன நல்லா சூடா இருக்கணும், நல்லா ஹாட், நல்லா ஹாட். சொல்லு என்ன எண்ணெய் எவ்வளவு நேரம் சூடாகணும்? நல்லா நல்லா சூடாகணும். டேய்